ஹே கைஸ், வெல்கம் பேக். அப்போது இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது கைஸ், இது வந்து நம்மகிட்ட இருக்கிற முன்னாடியே இருக்கிற ஒரு க்ரீன் ஆஃப்லைன் பேர் தான். ஸோ ஹெட்டு நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ ரெண்டுமே க்ரீன் ஆஃப்லைன். இதில் வந்து 100% க்ரீன் ஆஃப்லைன்ஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ முன்னாடியிருந்தே 1 or 2 சிக்ஸ், மேக்ஸிமம் 1 or 2 சிக்ஸ் தான் பொறிச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது கடைசியாகவும் ஒரு சிங்கிள் சிக் தான் இதுலேருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸ் மாற்றி கொடுத்தேன். சரி, பாக்ஸ் மாற்றி பார்ப்பேன். இதில் வந்து முன்னாடி பட்ஜீஸோட சின்ன பாக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இப்போது பாக்ஸ் மாற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ப்ரீட் ஆகலை. நான் இன்னும் நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டால் சீக்கிரம் ப்ரீட் ஆகலாமா இருக்கும், பார்ப்போம். ஸோ அப்படி இது ஃபர்ஸ்ட் பேரு. அப்புறம் செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னா இது நம்மகிட்ட முன்னாடி ஒரு அல்பினோவும் ஒரு டெக்குமா நம்ம ஒரு பேர் போட்டிருப்போம். ஸோ அதிலேருந்து இறங்கின ஸ்ப்ளிட்ஸு தான். ஸோ ரெண்டுமே ரெட் ஐக்கும் ஸ்ப்ளிட்டு அண்டு ஆப்லைன் ஸ்ப்ளிட்டு கிடையாது, ரெண்டுமே ரெட் ஐக் ஸ்ப்ளிட்ஸு. ஸோ இதுலேருந்து நம்ம கிரிமினோஸ் எடுக்கலாம், அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம இந்த பேரிங் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து இந்த பேர் வந்து எப்படின்னா எக்லே பண்ணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளச்சாக எக்கு கரு பிடிக்கலை. ஆனால் ரெண்டுமே நான் நினச்சேன் ஓகே சம்டைம் ரெண்டுமே ஃபீமேலாக இருக்குமோன்னு நினச்சேன். டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தா ரெண்டுமே பேர் தான், ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல். ஸோ இந்த தடவை 3 எக் லே பண்ணியிருக்கு அண்டு எக்கும் கரு பிடிச்சிருக்கு. ஸோ பார்ப்போம், ஒரு எக்கு கரு பிடிச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு. ஸோ கைஸ், இது அப்புறம் இன்னொரு பேர். இது வந்து முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம். நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளோட ஒரு க்ரீன் ஆஃப்லைன் பேர்ட் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபீமேல், அது கூட ஒரு மேல் அல்பினோ மேல் போட்டு பேர் பண்ணியிருப்பேன். அதாவது லூட்டினோ ஃபிஷஸ் எடுக்கிறதுக்காக ஸ்ப்ளிட்ஸ்லேருந்து அதோட சிக்ஸை பேர் பண்ணி எடுக்கிறதுக்காக பண்ணியிருந்த பேரிங். ஸோ அந்த பேரில் உள்ள மேலும் ஃபீமேலும் தான் இது. இந்த மேல் வந்து ஃபர்ஸ்ட்டு லிபின்ட்டை கொடுத்துருந்தேன். லிபின்ட்டை தான் இருந்துச்சு முதல்ல. அவன்கிட்ட வந்து ப்ரீட் ஆகி அவன் லூட்டினோ ஃபிஷர் ஆப்லைன் ரிசல்ட் எடுத்தான். அதுக்கப்புறம் அந்த மேல் திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து போட்டு ஃபீமேல் கூட போட்டிருக்கேன். ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் எக்லே பண்ணிச்சு, ஆனால் கரு பிடிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாளாக எக்லே பண்ணாமல் சும்மாவே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், எப்போயாச்சும் எக்லே பண்ணும் லூட்டினோ ஃபிஷர்ஸ் வருங்கிற ஒரு இதுக்காண்டி போட்டிருக்கோம். பட் இது வரைக்கும் ரிசல்ட்ஸ் வரல. ஆனால் நமக்கு வேறு பேர்ஸ்லேருந்து இப்போ லூட்டினோ ஃபிஷர் ஆப்லைன்ஸ் எல்லாம் இறங்குது. ஆனாலும் இந்த பேர்லேருந்து இன்னும் ரிசல்ட்ஸ் பார்க்கல. அதாவது நம்ம லைனில் நிறுத்தின பேர்ட்ஸ்லேருந்து இன்னும் பார்க்கல. அதுக்காக இன்னும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேரை. ஸோ அடுத்து இதுவும் நம்மகிட்ட இறங்கின 2 சிக்ஸாக தான் இருக்கும். ரெண்டுக்குமே க்ளோஸ் டு நம்மளோட ரிங்காக தான் இருக்கும். ஸோ யூவிங் ஆப்லைன் எனக்கு என்ன பேர் வச்சுருந்தேன் எனக்கு தெரில. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுலேருந்து தான் ஆப்லைன் பேர்ட்ஸ், ஆப்லைன் சிக்ஸ், ப்ளூ சீரிஸில் ஆப்லைன் சிக்ஸு இறங்குச்சு. லைக் அந்த பேரிங் எப்படி இருந்ததுன்னு தான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு ஃபிஷரும் ஒரு ஆப்லைனும் பேரிங் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து இறங்கின சிக்ஸ் தான். ஸோ நான் அதுலேருந்து இறங்குற மேக்ஸிமம் ஆஃப் த ப்ளூ சிக்ஸ் நிறுத்துவேன். இதில் ஒரு க்ரீனும் ப்ளூ தான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து க்ரீன் மட்டும் கொடுத்துக்கிட்டு ப்ளூ சிக்ஸை நிறுத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த பேர்லேருந்து இறங்கின ஒரு ஒய்லட் ஆப்லைன், யூவிங் ஆப்லைன் ஃபீமேலும் அந்த ஃபிஷர் மேல் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பேரிங். இந்த பேரை போன கிளச்லேயும் எக்லே பண்ணிச்சு, 3 சிக்ஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ மாவோ ஃபிஷர்ஸ், பார்ப்ளூ மாவோ ஃபிஷர்ஸ் அந்த மாதிரிப்பட்ட சிக்ஸ் வந்துச்சு. இந்த தடவையும் எக்லே பண்ணியிருக்கு. ஸோ பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஹெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஆப்லைன் பார்த்தீங்கன்னா ஹெட் கொஞ்சம் க்ரேயிஷாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஹெட் ரொம்ப கிளியராகி வரல. சிக்ஸுக்குமே ஃபிஷர்ஸ் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் ஆப்லைன் சிக்ஸ் வந்து அந்தளவு கிளியராக வரல. ஸோ பார்ப்போம் அப்படி இந்த ஒரு பேரு. ஸோ கைஸ், அடுத்த பேரு. இந்த பேர் வந்து மேல் வந்து மாஸ்க், நம்மகிட்ட முன்னாடியே இறங்கியிருக்க ஒரு பார்ப்ளூ மாஸ்ட் பேரில் உள்ள ஒரு மேலு. ஸோ அந்த மேலுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் ஹோல்ட் பண்ணி போட்டிருந்தேன். அதனால் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆப்லைன் ஃபீமேலுக்கு கூட பேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட பேரிங் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு அப்போது வேறு வழி இல்லாமல் இந்த ஆப்லைன் ஃபீமேல் மட்டும் தான் இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஆப்லைன் ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஒரு க்ரே இருக்கும். ஸோ மாஸ்கில் லைன்லேருந்து வந்திருக்கலாமோங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பேரிங்கை பண்ணேன். ஸோ இது போன தடவையும் ப்ரீட் ஆச்சு, இந்த தடவையும் ப்ரீட் ஆகிருக்கு. இதுலேருந்து ஃபிஷர்ஸ், மேக்ஸிமம் ஃபிஷர்ஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுலேருந்து இன்னும் ஆப்லைன்ஸ் ரிசல்ட் வராது. ஏன்னா ஃபீமேல் ஆப்லைனும் மேல் ஆப்லைன் நீ கிடையாது. ஸோ ஃபிஷர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. லைக் எப்படி வரும்னா கொஞ்சம் ஃபிஷரும் மாஸ்க்கும் சேர்ந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபேஸில் க்ரே அடித்து ஃபிஷர்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கிளச்சிலையும் பார்ப்போம். கண்டிப்பாக ஆப்லைன்ஸ் வராது. 2 சிக் இருக்குது. ஸோ 3 சிக் பொறிச்சிச்சு. கடைசி சிக்கு ரொம்ப குட்டிங்கிறதுனால அது இறந்துருச்சு. எனக்கு ஷார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வர பேர்ட்ஸும் இல்லை அப்போது.
ஸோ அப்படி இந்த ஒரு பேரு. ஸோ கைஸ் அப்புறம் இந்த பேரு, ஸோ இதில் இருக்கிற அந்த மேல் வந்து நம்மகிட்ட முன்னாடியே இருக்கிற ஒரு மேல். ஸோ இந்த மேல் வந்து ஃபர்ஸ்ட்டு பாப்லூஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்து அந்த இந்த டைமில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன டைமில் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு மேல் வெளியேருந்து வாங்கி ப்ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இறங்கின சிக்கு, ஃபர்ஸ்ட் இறங்கின சிங்கிள் ஃபேக்டர் ஒய்லட் தான் பார்ப்ளூ ஃபிஷர் சிக்கு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது வீட்டிலே ப்ரீட் ஆச்சு இந்த சிக்கு. ஸோ அப்போது இது வந்து பார்ப்ளூ ஃபிஷருங்கும்போது அப்போ இது கூட வந்து ஒரு யூவிங் ஃபிஷர் ஒரு ஃபீமேல் போட்டிருந்தேன். இப்போ இருக்க ஃபீமேல் கிடையாது, இனி ஒரு யூவிங் ஃபிஷர் போட்டிருந்தேன். அப்போது அது வந்து முட்டை போட்டுச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளச் வந்து பொரிக்கலை. அதுக்கப்புறம் 2வது கிளச்சில் அந்த ஃபீமேல் இறந்துருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் 4 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஷெட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 21 நம்ம ஷெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் இந்த மேல் வந்து எந்த ஒரு பேர்டு கூடயுமே பேர் ஆகலை. அப்புறம் நிறைய ஃபீமேல்ஸ் மாற்றி போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 3-4 ஃபீமேல்ஸ் கிட்ட மாற்றி போட்டு செட் ஆகுமான்னு பார்த்தேன். எது கூடயுமே செட் ஆகாமல் ஃபைனலாக திருப்பி ஒரு யூவிங் ஃபிஷர் போட்டு அது இது கூட இப்போ பேர் ஆகி ஃபர்ஸ்ட்டு கிளச்சில் கரு வைக்கலை, 2வது கிளச்சிலேருந்து நீட்டாக கரு வச்சிச்சு. ஆனால் போன கிளச்சிலேயே நான் அதுக்கு வேறு பேர்ட்ஸ்லேருந்து சிக்ஸ் வச்சுருந்தேன். அந்த சிக்ஸ் எல்லாம் நல்லா வளர்த்துச்சு. ஸோ இந்த கிளச்சு அதோட எக்குமே கரு வச்சு அதோட சிக்ஸையுமே நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மேலோட ரிங் நம்பர் நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஸோ ரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ திங்க் 25 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது என்னோட க்ளோஸ் ஸ்ட்ரிங் போட தொடங்கி 25th பேர்டு சிக்கு. ஸோ அப்போவே அந்த பழைய ஒரு மேல் இது. எனக்கே தெரிஞ்ச அந்த மேலுக்கு எப்படியும் ஒரு 5 வயசு கண்டிப்பாக இருக்கும். அது இப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் ஆகுது நம்மகிட்ட. ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸில் நமக்கு நிறைய பேர்ஸ் மாட்டும் கைஸ். லைக் சில டைம் வந்து சில மேல்ஸ் வந்து எந்த ஃபீமேல் கூடயுமே செட் ஆகாது. இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும். நான் கிட்டத்தட்ட 4-5 ஃபீமேல் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வருஷத்துக்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணி போட்டு வந்திருப்பேன். ஆனால் இந்த ஃபீமேலு கூடயுமே செட் ஆகலை. அப்புறம் இந்த ஃபீமேல் கூட இத்தனை வருஷம் கழித்து அது ப்ரீட் ஆகணுன்ட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கடையில் நம்ம வேறு நிறைய பார்ப்ளூ ஃபிஷர்ஸு, அதுக்கடையில் மார்க்கெட் அந்த அளவுக்கு இதெல்லாம் நடந்துச்சுல. ஸோ நிறைய பார்ப்ளூ ஃபிஷர்ஸ் எடுத்தோம், ப்ரீட் பண்ணோம். நம்மகிட்ட வேறு நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்தோம், ஆப்லைன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் இந்த பேர்லேருந்து ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது சின்ன ஒரு சந்தோஷம் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. லைக் இவ்வளோ நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்ததுக்கும் இவ்வளோ நாள் நம்ம அதை இது பண்ணி வச்சுருந்ததுக்கும் ஒரு மனசாறுதல். ஸோ இப்போவும் அதில் 2 சிக்கு 3 முட்டை இருந்துச்சு. அது அந்த எக்குமே பொரிச்சிருச்சு. அடுத்த நாளே வீடியோ எடுத்துகிட்டு இருந்த அடுத்த நாளே பொரிச்சிருச்சு. ஸோ இப்போ அது ஒரு 3 சிக் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடைசி சிக் சர்வே ஆகுமா தெரியல. அதுவும் ரொம்ப சின்ன சிக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் வேறு சிக்ஸும் நம்மகிட்ட மாற்றி வைக்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்படி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு மேல் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு பேர் இது. அடுத்து கைஸ் இது வந்து ஒரு பார்ப்ளூ ஆப்லைன் ஃபீமேலும் மேல் வந்து ப்ளூ ஃபிஷர் மேலும். அந்த ப்ளூ ஃபிஷர் மேல் வந்து SLA8 நான் முன்னாடி வாங்கி போட்டது, ஆப்லைன் ஸ்பிளிட்டுன்னு வாங்கி போட்டது. ஸோ நல்லபடியாக ப்ரீட் ஆகுது இந்த பேரும். இந்த பேர்லேருந்து நிறைய சிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஆப்லைன்ஸும் விழும், பார்ப்ளூ ஆப்லைன்ஸ் விழும், ஃபிஷர்ஸும் விழும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிக்ஸ் இதுலேருந்து விழும். 4-5 முட்டை போடும். கிட்டத்தட்ட 4 குஞ்சு எப்படியாவது வளர்த்து எடுத்துரும். நம்ம வேறு பேர்ட்ஸ்லேருந்து ஷார்ட் பண்ணி வச்சாலுமே 4-5 சிக் வரைக்கும் நல்லபடியாக வளர்க்கும். நல்ல ஒரு பேர். ஸோ போன கிளச் முடிச்சுட்டு அடுத்த கிளச்சுக்கு அப்படியே விட்டுருக்கோம். அப்படி இது ஒரு பேர். அடுத்த பேர் அப்படின்னா இது வந்து அல்பினோ ஃபிஷோ மேலும் டெக்கு ஃபீமேலுமா ஒரு பேர் போட்டிருக்கோம். இந்த பேர் இது வரைக்கும் ப்ரீட் ஆகலை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம். ஸோ அந்த பேர் வந்து இப்போ இல்லை. அதுக்கப்புறம் அது அந்த பேர் இல்லாமல் அதுக்கப்புறம் அதுலேருந்து இறங்கின சிக்கு டெக்கு தான் அந்த ஃபீமேலு. அப்புறம் வேறு ஒரு அல்பினோ மேலே போட்டிருக்கோம். ஸோ பார்ப்போம். இது வரைக்கும் இதுலேருந்து ரிசல்ட் பார்க்கல, எக்லே பண்ணல. அது சும்மா அப்படியே கூடு கட்டுது, விளையாடிக்கிட்டே இருக்குது இந்த பேர். இது வரைக்கும் இதுலேருந்து பெருசாக ரிசல்ட்ஸ் பார்க்கல. லைக் வேறு ஒன்றும் இல்லை, இந்த கிரிமினோஸ் அந்த மாதிரி பட்டதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க பேரின்னா பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அடுத்த பேர் கைஸ், இந்த பேர் வந்து ஒய்லட், சேம் சிங்கிள் ஃபேக்டர் ஒய்லட் யூவிங் ஆப்லைன் ஃபீமேலும் அந்த ஆப்லைன் க்ரீன் ஃபிஷர் ஆப்லைன் மேல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பேரோட சிக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் இறங்கின சிக்கனை அப்படியே ஹோல்ட் பண்ணேன். ஹெட்டு நல்லா கிளியராக இருக்குங்கிறதுனால ஹெட்டை கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்க ஒரு பேரிங் தான். இந்த பேர்லேருந்து ஒரே ஒரு சிக்கு தான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். பேர் ஆகி ரொம்ப வருஷமாக பேராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக் மட்டும் ஒரு யூவிங் ஆப்லைன் சிக்கு எடுத்தேன். ப்ளூ சீரிஸ் இது வரைக்கும் அந்த இறங்கலை. எனக்கு அந்த க்ரீனில் வந்து ப்ளூ ஜீன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ
யூவிங் ஆப்லைன் சிக் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது ப்ரீட் ஆகலை. இப்போ அடுத்து பெரிய பாக்ஸ் வச்சு கொடுத்த இந்த பேருக்கும் இன்னுமே நெஸ்டிங் பண்ணியிருக்கு, ஆனால் இன்னும் எக்லே பண்ணி ப்ரீட் ஆகலை. அந்த யூவிங் ஆப்லைன் ஃபீமேலும் நம்மகிட்ட இறங்கின சிக்கு தான். ஸோ அப்படி ஒரு பேரிங் ஹெட்டு கிளியர் பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு பேரிங் பண்ணியிருக்கேன். நான் நம்மளால் பெரிய அளவில் நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியல இதுலேருந்து இன்னும். ஸோ ஒரு 1 or 2 சிக்ஸ் நம்ம ஒரு கிளச்சில் வந்தால் தான் நம்ம அதுலேருந்து ஒரு மேலே ஃபீமேலை நம்ம ஹோல்ட் பண்ணி நமக்கு அதுலேருந்து ரிசல்ட்ஸ் எடுக்கிறதையோ இல்லை நம்ம அதை அடுத்த பேர் பண்ணி பார்க்கலாமா, அதுலேருந்து ப்ளூ சிக்ஸு ஹெட்டு கிளியராக வருமாங்கிறத பார்க்கலாம். எனக்கு இது வரைக்கும் இந்த பேர்லேருந்து ஒரே ஒரு சிக் தான் வந்திருக்கு. அதனால் நானும் அந்த சிக்கையும் கொடுத்துட்டேன். ஒரு க்ரீன் சிக், சிங்கிள் க்ரீன் சிக் தான் வந்து, க்ரீன் யூவிங் ஆப்லைன் சிக் தான் வந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். ஸோ பார்ப்போம் அடுத்த கிளச்சஸ் எப்படி வருதுன்னு. ஸோ அப்போது அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ பேர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் ஒரு 1 or 2 பெயில் ஃபாலோ பேர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி பெயில் ஃபாலோஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஏதோ நம்மகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், பெயில் ஃபாலோ பேர்ஸு. ஸோ அவ்வளோதான் நம்மகிட்ட மேக்ஸிமம் இருக்கிற ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கிரே உள்ள பேர்ட்ஸும் நம்ம குவாலிட்டிக்கு ஒர்க் பண்ணுற பேர்ட்ஸும் அந்த மாதிரிப்பட்ட பேர்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வேறு பெருசாக ரொம்ப நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸ் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. பட் சிலேவியரோட பேர்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம கையில் இருக்கிற இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுலேருந்து இறங்குற ஆப்லைன்ஸ், யூவிங் ஆப்லைன்ஸ் இதெல்லாமே நம்ம கம்மி ப்ரைஸ் தான் கொடுப்போம். 1500 2000 அந்த ரேஞ்சில் வச்சு தான், சிங்கிள் பீஸ் அந்த ரேஞ்ச் வச்சு தான் கொடுப்போம். ஸோ அவ்வளோதாங்க சார் இந்த வீடியோ. ஸோ நம்மளோட ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸையும் காட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொனியோஸ் கலெக்ஷன்ஸ் ஏதாவது பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.